பருத்தி விளாண்டுறங்காட்டி பருத்தி பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னாலஜி மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சீட்ஸ் விதை எடுத்தோம்னா விதை மேல பருத்தியோட இலை அந்த பஞ்சு ஒட்டிட்டு இருக்கும். நம்ம சில பேர் விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது நம்ம ஃபார்ம்ல ப்ரொடியூஸ் பண்ண சீட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து விதைக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா அது பஞ்சோட விதைக்கிறதுக்கு பதிலா அதுல இருக்க மேல இருக்க பஞ்சை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம விதைப்போம். அது வந்து நம்ம சில பேர் பார்த்தோம்னா கையிலேயே பிரிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. அதாவது எங்க வீட்டுக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு ஃபார்மர் வந்து பிரிச்சுட்டு இருந்தாரு. அப்போ கூட நாங்க டேரக்டா போய் சொல்லி கொடுத்தோம். அதாவது வந்து ஆசிட் டீமைண்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. அதாவது பார்த்தோம்னா அமிலத்தை யூஸ் பண்ணி அந்த மேல இருக்க பஞ்சை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அது எவ்வளவு பார்த்தோம்னா 1 கிலோ விதைக்கு வந்து 100 ml தண்ணியில கலந்துட்டு சீட்ஸ் உள்ள போட்டு அதுவும் நம்ம எதை யூஸ் பண்ண ட்ரம் பார்த்தோம்னா இரும்பா இருக்கக்கூடாது. முடிஞ்ச பிளாஸ்டிக் இல்ல மரம் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பா இருந்தா அந்த அமிலமும் இரும்பும் வந்து சேர்ந்து நமக்கு தேவையில்லாத ஒரு இதை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அதுக்காக பிளாஸ்டிக்கோ இல்ல மரத்தை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு தென் ஒரு மரத்தாலான குச்சி இல்ல ஏதாவது கண்ணாடி குச்சி அந்த மாதிரி வச்சு உள்ள நல்லா கலக்கணும்னா ஒரு வித்தின் ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி நான் கலக்கிட்டு இருந்தோம்னா அதுல இருக்க பஞ்சு தனியா சீட்ஸ் தனியா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நீங்க அதுக்கு விதையை மட்டும் எடுத்து நல்லா வெயில காய வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்க சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நம்ம இப்ப நம்ம யூஸ் பண்ற காட்டன் பார்த்தோம்னா ஒரு விதை வந்து அதோட வேர் பார்த்தா ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கும். ஸோ அந்த செடியோட வேர் ரொம்ப ஆழம் போறங்காட்டி அதை அறுவடை பண்ண அப்புறமா அடுத்து நம்ம போடுற பயிர் பார்த்தோம்னா வேர் வந்து குறைவா இருக்க பயிரா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்கா கீழே இருக்க சத்தெல்லாம் அந்த வேர் எடுத்துட்டு இருக்கும். காட்டன் நீங்க பருத்தி போடுறது கீழே இருக்க சத்தை எடுத்துட்டு இருக்கும். மேல இருக்க சத்து அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க நெக்ஸ்ட் போடுற விதை பார்த்தோம்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு சின்னதா இருக்க வேற யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா அங்க இருக்க சத்தையும் அதை எடுத்துக்கும். ஸோ சத்து வந்து கீழே இருக்க மட்டும் எடுத்து மேல இருக்கிற அப்படியே விடாம வேஸ்டா போகாம அது அந்த பயிர் யூஸ் பண்ணும் நெக்ஸ்ட் போற பயிர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிராப் மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த ஏடிஎம் அவர்களுக்கும் பேராசிரியர் அழகுதுரை அவர்களுக்கும் நன்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் இதில் பேசுறதுக்கு கூச்சப்படுவோம் எல்லாருமே. நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். உண்மையில அருமையா எப்படி தெளிவாக சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஆசிரியர்.